எல்லோருக்கும் வணக்கம். அ இன்னைக்கு பணம் செய்ய பழகு. அதுல அந்த எபிசோட்ல நம்ம பார்க்கும்போது, அ ஒவ்வொரு வருமானத்தையும், ஒவ்வொரு செலவையும், ஒவ்வொரு சேமிப்பையும் நம்ம ஃபேமிலியோட உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா, மனைவியோடையோ, அப்பா அம்மாவோடையோ, இல்ல குழந்தைங்களோடையோ, இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னா, அவங்க கூட ஷேர் பண்ணலாம். ஸோ இவங்க கூட இதான் வருமானம், இதான் செலவு, இதான் சேமிப்பு அப்படிங்கிறத நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது, உங்களுக்கு அ என்ன என்ன மாரியான விடைகள் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியாது. நீங்க குடுக்குற கொஸ்டின் தான் அவங்க குடுக்குற ஆன்சர் நெறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த பிரெயின் ஸ்டார்மிங் இருக்குல்ல, இவங்க ஒண்ணு சொல்ல, அவங்க ஒண்ணு சொல்ல, இவங்க ஒண்ணு சொல்றாங்க. உங்களுக்கு நெறைய அனலைஸ் பண்றதுக்கான நெறைய விஷயங்கள் உங்களுக்கு நெறைய பேரோட ஐடியாக்கள் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த ஐடியாக்கள் வந்து நெறைய உதவி பண்ணும் உங்களுடைய பணத்த பெருக்குறதுக்கு. அப்படி ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துச்சுன்னா, அப்போ உங்களுக்கு ஒரு பல்ப் ஆன் ஆகும். ஓகேங்களா? ஒரு வெளிச்சம் உங்களுக்கு பாய்ஞ்ச மாரி ஒரு விஷயம் இருக்கும். இப்ப நீங்க எல்லாரும் குடுக்குற ஐடியாஸ் எடுத்துட்டு, நீங்க ஒரு ஒரு அத ஃப்ரேம் பண்ணீங்கன்னா, அ உங்களுடைய ஃபியூச்சர் வந்து நல்லாருக்கும். இப்ப நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் தெரியாது. நீங்க ஃபேமிலிக்குள்ளயே பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப்க்கு வந்து நெறைய தெரிஞ்சிருக்காது. பட் அவங்க அத புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிங்கிறப்ப, நீங்க அத வந்து புரிய வச்சீங்கன்னா, அவங்களுக்கும் ஓகே இப்படி ஒண்ணு இருக்குது அப்படின்னு தெரிய வரும். ஓகேங்களா? அப்படின்னா சில பேருக்கு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது. இல்ல அது சூதாட்டம்னு சொல்லிட்டு காலத்த ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதுக்குள்ள இடிஎஃப் இருக்கு. அதுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் இருக்கு. பாண்ட் இருக்குது. ஐபிஓ இருக்குது. ஸோ நெறைய இருக்குது. ஓகேங்களா? அத அத பத்தி சொல்லணும். அப்புறம் அதே மாரி பேராசைகள வளர்த்துக்க கூடாது. இதுக்குள்ள போனா இதுக்குள்ள வந்துரும்னு சொல்லக்கூடாது. இதுக்குள்ள இருந்தா இத இந்த மாரி பண்ணிட்டே இருந்தா கன்சிஸ்டன்ஸா ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, இதுல பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ தேவையில்லாத ஃபால்ஸ் ஹோப் எல்லாம் குடுத்து அவங்களையும் அ கனவுகள மிதக்க வைக்க உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லணும். அவங்களுகிட்டேருந்து கிடைக்கிற இன்புட்ட நீங்க வாங்கிட்டு, அத அனலைஸ் பண்ணி ஒரு அவுட்புட் ஸோ அப்போ உங்களுடைய இன்கம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய இன்கம் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய அ அ செலவும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய வரவும் உங்களுக்கு தெரியும். உங்களுடைய சேமிப்பும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃபேமிலி டிஸ்கஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பணம் செய்கிற பழகுறது. அப்படி இல்லைன்னா, உங்கள உங்கள யாருமே புரிஞ்சுக்க முடியாது. நீங்களும் எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஏதோ ஏனோ தானோமா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு நீங்க ஃபினான்சியல் மேட்டர்ல வந்து ஒரு படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அது வேற விஷயம். பட் ஒரு சாதாரண ஒரு லேமேனா நம்ம வந்து உள்ள என்ட்ரி ஆகும்போது, ஒரு பணத்த பெருக்கணும்னு ஆசைப்படும்போது, அப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும் தான் இது இது சொல்ல வரது நான். ஓகேங்களா? ஸோ உங்க உங்களுக்கான ஐடியாவ நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ஐடியாஸ் எடுத்துட்டு அப்பதான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா, நீங்க பண்ற விஷயங்கள் தெரியாம போச்சு அப்படின்னா, நெறைய ஃபேமிலி கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. தற்கொலைகள்லாம் நெறைய நடந்தது. எதனாலன்னா, நம்ம பண்ற விஷயங்கள் ஃபேமிலிக்கே தெரியாம சில சமயம் நடக்குது. ஸோ உங்களோட ஃபேமிலி டிஸ்கஷன் வந்து ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கிற குழந்தைங்க கூட புரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருங்க. ஏன்னா, குழந்தைங்கள்ட்ட அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கு. நீங்க வந்து தெளிவா உங்களுடைய முடிவுகள சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அப்பதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாராவும் இருப்பாங்க. இந்த வீடியோ நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ, இல்ல நான் ஃபைனான்சியல் அட்வைசரோ கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன என்னோட அனுபவங்கள்லேயே தான் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் பணம் செய்ய பழகுல சந்திப்போம்.